शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुष्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् भुवनियादिपदाङ्गतिम् यत्तदन् विसरतन् राम चरितामृतसागरम् गोष्पदीकृतवाराशम् नशिकेकृतराक्षसम् रामायणमहामालारत्नम् वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीम् शोकनाशनम् कपीसमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् आविषीकृतमार्ताण्डम् गोष्पदीकृतसागरम् तृणीकृतशग्रीवम् आञ्जनेयम् नमाम्यहम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि. ராம நேற்றைய தினம் விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி இன்றைய தினம் என்ன பண்றார் அப்படின்னா, பரதனை பார்க்க நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்றார். அங்கே ஜடை எடுத்து எல்லாருக்கும் ஜடை எடுத்து சீத்தையுடன் ராஜ்யமாண்ட விஷயத்தை சொல்றார். அப்புறம் மூணாவது ஸ்லோகத்தாலே ராமராஜ்ய வர்ணனம், ராமர் இருந்தப்ப எப்படி சௌக்கியம் இருந்தது சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தாலே இந்த ராமாயணம் ராமராஜ்யத்துக்குள்ளே அக்னி பயமில்லை, நீர் பயமில்லை, வாயு வரமில்லை, ஜரமில்லை, பசி இல்லை, திருட்டில்லை, பசி பயமில்லை, தனதானிய சமிருத்தி கிருத்தியுகத்து மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தை எல்லாம் விடுகிறார். அதை சொல்லான் இருக்கேன். இன்னைக்கு நாளைய தினம் அஸ்வமேத யாகத்தை பண்ணி கோதானத்தை பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் தனதானிய சமிருத்தி என்று சொல்லி ராஜவம்ச ஸ்தாபனத்தையும் சொல்லி இந்த ராமாயணம் படிக்கிறவாளுக்கு அவாவா ஜீவனத்துக்கு சரியா எல்லாம் கிடைக்கும். பவித்திர பவித்திரீகி அப்படின்னு எல்லாரோடும் வாழ்ந்து சுகமா இருக்கான்னு சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கு ஒரு 7 ஸ்லோகம் சொல்லலான் இருக்கேன். ஆரம்பம் என்ன? 86வது ஸ்லோகம். புதராख्यायिकां जल्पन्ने सुग्रीव सहितस्तदा पुष्पकं तत् समारुह्य नन्दिग्रामं ययौ तदा. सत्यपराक्रमः சக்கரவர்த்தி திருமகன் ஹனுமானை அனுப்பிய பிறகு அப்போதே அவர் வரனை எதிர்பார்க்காமலே சுக்ரீவ சகிதா சுக்ரீவனுடன் சேர்ந்து தத் புஷ்பகம் சமாருஷ்யா அந்த பிரசித்தமான புஷ்ப விமானத்தை ஏறி ததா போது புனக ஆख्यायिकां ஜல்பன்னே மீண்டும் பரதன் விஷயமாக வரலாற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நந்தி கிராமம் எழவ் நந்தி கிராமத்திற்கு சென்றார். அங்குதானே பரதன் ராஜ்யம் பண்ணிட்டு. ததா என்ற சொற்கள் இரண்டுக்கும் வெவ்வேறு பொருள் கூறப்பட்டது காண்க. புனகா மறுபடியும், என்றது லங்கையில் புஷ்பகம் ஏறியது முதல் சீதையினிடம் தாம் வந்த வழியெல்லாம் காண்பித்து பேசி வந்தார். அதில் ஜல்பன் என்றது முரணாக பேசுவதை காட்டும். உனக்காக போர் செய்யவில்லை, என் முன்னே கூறியவர் தவஹே தோர் விஷாலாட்சி நல சேத்துர் மயாக்கு தகா என்றாரே,
அது போன்ற பேச்சு சந்தோஷம் மிகவே ஒன்றோடொன்று சேராத செல் காத்திருத்த பேச்சுக்களும் கலந்தரால் ஜெல்பன் என்றார். நந்திக்கிராமே என்ன விஷயம் அப்படின்னா, நந்திக்கிராமே ஜட்டாம் ஹித்வா பிராத்திர்விஸ்வரகா ராமசீதாம் அனுப்பிராப்ய ராஜ்யம் புதரவாப்தவான். நந்திக்கிராமத்திலே அனகா ராமஹா உத்தமற்ற ராமன் பிராத்திர்விஸ்வஹிதா ஜட்டாம் ஹித்வா ராத்திற்களுடன் சேர்ந்தவராய் ஜட்டையை விடுவித்து சீதாம் அனுப்பிராப்யா சீதையை மீண்டும் பெற்று ராஜ்யம் புனः அவாப்தவான் ராஜ்யத்தையும் மறுபடி பெற்றார். பரதன் சிரசில் அஞ்சலி வைத்து நான் பாரம் சுமக்க மாட்டேன், ராஜ்யத்தை பெற்று காலச்சக்கரம் வெள்ளவரையில் பூமி வெள்ளவரையில் நீடித்தாலும் நீரே ராஜ்யம் ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து தான் மிக சிறப்பாக காத்த ராஜ்யத்தை சமர்ப்பித்து விட்டபடியால் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள ஜட்டையை நீக்க கருதி முந்திர முன்னம் பரதனை ஜடை நீக்கச் செய்து தம்பிமார்கள் அனைவரும் நல்ல வேஷத்துடன் அலங்காரம் செய்து கொண்ட பிறகு தாமும் ஜட்டையை நீக்கி அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டார். அனகா என்ற சொல் ராமனுக்கு தகும். எம்பெருமானுக்கு பிறருக்கு தேயங்களை போக்குகின்றவன் தானும் தேயமென்று இருப்பவன் என்றதாலே அனகான் என்று பெயராம். தான் துக்கமத்திருந்தாலும் பிறகு துக்கப்படும் போது விசனேஷ மனுஷானாம் புருஷம் துக்கிதா என்ற நிலை ராமனுக்கு என் அயோத்திய மாநகர மகாஜனங்கள் ஒழிந்தபடி இருப்பவராகியாலே பரதாதிகள் அலங்கரித்து கொள்ளாத போது தாம் அலங்காரம் செய்து கொள்ள விரும்பவில்லை. பெரும் ராஜ்யம் பிராத்தாக்களுக்காகவே தாம் தருவதாக அவருடைய எண்ணம். ஆகையினால் சகோதரர்களுடன் சேர்ந்தே ராஜ்யம் பெற்றார். சீதாம் அனுப்பிராப்யா சீதையை இலங்கையிலேயே அடைந்தாரே. இங்கே அடைந்ததாக கூறுவதன் என்னில் 14 வருஷம் தாமச வேஷத்துடன் வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏறக்குறைய சமமான நிலையிலே சீதையை பெற்றிருந்தார். இப்போதே விவாகமானவுடன் 12 வருஷம் அயோத்தியில் இருக்கும் போதோ எவ்வாறு சீதையை பெற்றிருந்தாரோ அவ்வாறு ராஜவேஷத்தோடு மீண்டும் அயோத்தியில் பேராயிற்று என்பதாம். சீதை தம்முடன் இல்லையாகில் ராஜ்யம் பெற்றார். அவளை பெற்றரே ராஜ்யத்திற்கு காரணமாயிற்று எனவும் கருத்தான். தக சீதம் எவேஷயத்து என்றதே வசிஷ்ட சீதையுடன் ராமனை ரத்ன சிங்காசனத்தில் வைத்திருக்க செய்தார். அவர்கள் அதில் விருப்பமில்லாமல் பரதனுக்கு அளித்தனை கொள்வதாகாதென நினைத்தார் போலும். பரதனோ தத்துதான் புரஸ்துபியம் யதா துவம் அரதாமமா, நீர் எனக்கு கொடுத்தது உண்மையானதில் இப்போது நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். தயரசன் வரதானமும் பூர்த்தியாகிற்று, என் மனமும் பிரீத்தி உறும் என்றான். இனி கொள்வது ஏன் தகாது என்று நிர்பந்தித்து ஆசனத்தில் அமர்த்தினார். மேலும் ராஜ்யம் ஆழ்வது யாருடைய நன்மைக்காக என்றால் சகோதரர்களின் நன்மைக்காக. அதற்கு பிறகு சீத்தையின் நன்மையில் கவனிக்கப்படும். ஆகையால் அனு அவர்களுக்கு பிறகாக சீதையை அடைந்தார். சீத்தையின் நன்மையை கண்ட பிறகே தமக்கு ராஜ்ய சுகானுபவம் ஒன்றும் உள்ளதாக கருதினார்.
தம்மை விட சீத்தையை விட பிராத்தாக்களுக்கு சுகம் பெருமையும் அதிகம் இருக்கும்படி ராஜ்யத்தை கொண்டார் என்றான். பிரஹிஷ்டமுதிதோலோகः துஷ்டபுஷ்டசுதார்மிகः நிராமயோ ஹிரோரஸ்ச துர்பிக்ஷ பயவர்ஜிதः. ராமராஜ்யத்தில் பிரஜைகளுக்கு இருந்த நன்மையை நாரத மகரிஷி மிக விரிவாக புகழ்ந்து கூறுகிறார். ராமராஜ்யத்தில் எல்லா பிரஜைகளும் பிரஹிஷ்டமுதிதா மயிர் சிலிர்த்து வெளிச்சிறப்புடன் புகழ்ந்து கொண்டாடும் அளவுக்கு மனதில் ஆனந்தம் அடையலாயிற்று. துஷ்டகா அவர்கள் நினைத்து நிறைவேறியது. அதாவது ராமன் ராஜ்யம் ஆள வேண்டும், கண்முன்னே ராமன் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். மகாபாவம் ரகுவீரம் மகாதலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்றெல்லாம் கூறினார்களே. ஐஹி மகாபாகும் பாகும் புஜகபோகாமம் உபதாயாதி சூதனகா என்று கடல் கரிகளே சமுத்திர சரணாகிரி சந்தர்ப்பத்திலே பாம்பின் உடல் போல் புஜங்களை நீட்டி இருந்தது கூறப்பெற்றது. உடனே மாறாக சமுத்திரராஜன் தம்மை சரணமடையும்படி ரகுவீரரானார். ராவணனை கொன்றதால் வானரசேனை ராட்சச சேனை என்ற இரு சேனைகளும் இவரை சூழ்ந்ததால் மகாபலரானார். இதற்கெல்லாம் காரணம் சத்திய பராக்கிரமத்தையே, சத்திய பராக்கிரமனாகியே. இந்த நிலைகள் ராமனுக்கு ஏற்பட்ட பிறகு அவன் கஜேன் மகதாயாந்தம் என்றபடி யானை மேல் செல்வதை காண நகர மகாஜனங்கள் விரும்பியது போல் ஸ்லோகத்திற்கு பொருள் ஏற்படுகிறது. இவ்வாறே இப்போது கூடியதால் எல்லோருக்கும் துஷ்டிக்கு அவரவருக்கு ஏற்பட்ட புஷ்டியும் காரணம். சரீர புஷ்டியும் செல்வமும் சேர்ந்தபோது அக்கிரமத்தில் மனம் செய்யும். அவ்வாறின்றி முன்னை விட மேலான தர்மானுஷ்டானம் நடத்தி வரவே இதெல்லாம் காரணமாயிற்று. எனவே சுதாரண்யகரானார். இருவரையில் இஷ்டப்பிராப்தி கூறப்பெற்றது. அனிஷ்ட நிவர்த்தியை மேலே கூறுகிறார். நிராமயா இத்தியாதியால் மனிதருக்கு ஆதி வியாதி என இரண்டுண்டு. ஆமய ரோகா என்ற சொற்கள் சரீர வியாதியையும் மனோவியாதியையும் ஆதியையும் கூறும். அவை இன்றி இருந்தது லோகம். ஆதிவியார்களுக்கு முதல் காரணம் துர்பிக்ஷம். அது நேருமோ என்ற அச்சம் சிறிதுமில்லை. அன்றி பிரிவினின்றும் இயற்கையாக வரும் நோய் ஆமயம் எண்ணப்படலாம். இது ஆத்தியாத்மிகமாகும். ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்கிற தாபங்களால் வரும் ரோகமும் இல்லை என்று அரோகா என்று சொல்லின் பெறலாம். துர்பிக்ஷபயா என்று தொடங்கி மேலே மனோவியாதி ஒன்றுமில்லை என்கிறது. அடுத்த ஸ்லோகம். புத்தர் மரணம் கிஞ்சிது திரக்ஷந்தி புருஷாத் குச்சித்து நார்யஷ்சா அவிரகா நித்தியம் பவிஷ்யந்தி பதிவிரதாக. ஜனங்கள் ராமராஜ்யத்தில் எவ்விடத்திலும் புத்திர மரணம் தாம் ஜீவித்திருக்க பிள்ளை மரணமடைவதென்பதே திரக்ஷந்தி பார்க்கப் போகிறார் அல்ல. நாரியகாச்சா ஸ்திரீகளும் மேலும் அவர்கள் அபிதமாக விதவைகளாகவும் பதிவிரத்தைகளாகவுமே பவிஷ்யந்தி ஆவார்கள். திரக்ஷந்தி என்று எதிர்காலத்தை கூறியதால் ராமன் ராஜ்யம் ஆண்டு வரும் போது நாரதரும் வால்மீகியும் பேசி வந்தார்கள் என்பது விளங்கும். புத்தர் மரணத்தை பார்த்தவர் இல்லை என்பது உமக்கு தெரியும்.
இனியும் ராமராஜ்யத்தில் அவ்வாறு காணப்போவதில்லை என்றதானார். இந்த ஸ்லோகம் முதல் சொல்வதெல்லாம் உத்தர ராமாயணத்தின் பின்பகுதி விஷயமாகும். புருஷாகா என்று புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கூட்டி கூறலாம். அல்லது புருஷர்களுக்கு உத்தரவரணம் தெரியாது என்று கூறி ஸ்திரீகள் விதவைகளாக மாட்டார்கள் என்பதால் ஸ்திரீகளும் உத்தரவரணத்தை காண மாட்டார்கள் என்று தேரும். ஸ்திரீகளுக்கு விதவையாகும் தன்மை இல்லை என்பதால் வயதான பிறகு புருஷர்களுக்கு ஸ்திரீ வியோகம் ஏற்படலாம். உத்தர வியோகம் ஒரு நாளும் இல்லை என்பதாகும். ஒரு புருஷனை விட்டாலும் வேறு புருஷனை மணப்பதாலே அவிதவாகா என்று நினைக்க வேண்டாம். பதிவிரதாகா ஏகபுருஷ விரதத்திற்கு என்றும் பங்கமில்லை. புருஷர்கள் பல ஸ்திரீகளை விவாகம் செய்து கொள்வது மட்டும் பண்டை நாளாக வரும் ஆச்சாரமாகும். அவிதவாகா என்றவிடத்தில் விவித தவாகா விதவாகா அநேக புருஷ சம்பந்தமுடையவர்கள், அவ்வாறாகாதவர்கள், அவ்விதவைகள் என்ற பொருள் கோவிந்தராஜ்யத்தின் பெறப்பெற்றது. வயதான பிறகு புருஷன் மரித்து ஸ்திரீகள் இருந்தாலும் இருக்கலாம். கௌசல்யாதிகளை போலவே என்று கருத்தினால் விதவை என்பதற்கு பிரசித்தமான பலனை விட்டார் போலும். கௌசல்யார்கள் விதவைகள் ஆகிய முன்னே ராமராஜ்யத்தில் அவ்வாறில்லை என்றே கூறலாம். இனி பக்தா ராமர் போனாலும் பிள்ளை இருந்தால் அவர்களை விதவைகளாக பாவிப்பதில்லை என்பதும் உண்டு. இப்படி அவிதவாகா என்ற சொல்லே வேறு புருஷனின் சம்பந்தமில்லை என்ற பொருளாதாமாகில் பதிவிரதாகா என்ற சொல் எதிர்க்கின்றில் விபிச்சார தோஷம் இல்லாதவராயினும் ஸ்திரீகளில் பக்தாவுக்கு சுஷ்ரூஷை செய்யாமல் அலட்சமாயிருப்பவர் உண்டு. அவ்வாறின்றி பக்தியை தெய்வமாக கொண்டு பணியாற்றுகின்றவராகவே இருந்தவர்கள் என்பர். அடுத்தது நிஜம் பயங்கிஞ்சது நாப்சுவஜந்தி கந்தவக நவா நிஜம் பயங்கிஞ்சது நாபிஜ்வர கிருத்தம் தத்தா நச்சாபி க்ஷுத்வயம் தத்ரா தஸ்கர பயம் தத்தா. ராமராஜ்யத்திலே எப்படி இருந்தது என்று சொல்றார் அவர். அக்னிஜம் அக்னி முதலாக மூலமாக உண்டாம் பயம் அச்சம் நஜகிஞ்சித்து சிதறவில்லை. ஜந்தவகா ஜந்துக்கள் அப்சு நமஜந்தி ஜலத்தில் மூழ்கி கெட்டார்கள் என்பதில்லை. வாத்தஜம் பயம் நகிஞ்சித்து காத்தினால் உண்டாகும் பயம் சிதறவில்லை. ததா ஜ்வரகிருத்தம் ந அவ்வாறே ஜ்வரத்தினாகும் பயமும் இல்லை. தத்ரா துர்பயம் அபிச்சா இந்த ராஜ்யத்தில் பசியினாலும் அச்சமும் இல்லை. ததா அவ்வாறே தஸ்கர பயம் திருடர் மூலமாக அச்சமும் இல்லை. ஜீவாத்மாவை அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவச்சா நித்யः சர்வகதः ஸ்தாணுஹு அசலோயம் சனாதனஹா என்று 4 பூதங்களாலும் அழிக்கப்பட மாட்டாதவன் என்றார் கீதையில். இங்கு உயிரோடு இருப்பவன் அக்னியில் எரிக்கப்பட்டான் என்பதில்லை. நீரில் மூழ்கிறவன் எழுந்திருக்க மாட்டாதே அழித்தான் என்பதில்லை. காத்து அனுகூலமாகவே வீசுவதால் ஆபத்திற்கு இடம் ஏற்படும்படி காத்து அடிப்பதில்லை என்றார். இங்கே ஜுவரம் என்பதால் பிருத்திவி என்ற பூதத்தை சேர்ந்த அம்பு முதலானவை பட்டு வரும் ஜுவரமில்லை என்பதான். ஆகா 4 பூதங்களும் ராமராஜ்யத்தில் பிரதிகூலமாகாமல் இருந்தன. தாபத்திரியத்தில் அதிதெய்வ தாபமில்லை என்பதை முதலில் கூறி ஜுவரம் பசி என்று ஆத்தியாத்மிக தாபம்
இல்லாமையையும் யதஸ்கரபயம் என்று ஆதிபௌதிக தாபத்திரயம் இல்லாமையும் மற்றொரு வகையில் குறித்த ஆதி பௌதிகமாவது வேறு பிராணிகள் மூலமான தாபம், அதுவும் இல்லை. அப்படி இல்லை. அனிஷ்ட நிவர்த்தி நுகரப்பெற்றது இதுவரையில் போல் இனியும் பூரணமாக இஷ்டப்பிராப்தியும் உண்டு என்கிறார். அடுத்த ஸ்லோகத்தாலே நகராணி துராஷ்டிராணி தனதானிய ஹிதானி ச நித்யம் பிரமிருதா சர்வே யதா கிருதியே ததா. நகராணி ராஷ்டிராணி ச தனதானிய ஹிதானி ச. நகரங்களும் தேசங்களும் தனமும் தானியமும் சேர்ந்தரவாகவும் இருக்கும். பவிஷ்யந்தி என்ற சொல் இங்கும் மேலும் சேரும். ஊனுக்கு குறையில்லை. மற்ற போகங்கள் தர்மங்கள் எல்லாம் நடக்க பணத்திற்கு குறையில்லை என்றபடி கிருத்தயுகே யதா ததா சர்வே நித்தியம் பிரமிரிதாக. கிருத்தியுகத்தில் எவ்வாறோ அவ்வாறே எல்லா ஜீவர்களும் நிச்சலம் மிக்க மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பிரமிரிதாக பவிஷ்யந்தி. சர்வே என்பதால் மனித பிரிவியில் எல்லோரையும் கொள்வது போல் மற்ற பிராணிகளையும் கொள்ளலாம். திரேதாயுகத்திலும் ராமராஜ்ய காலத்தில் கிருதிய தர்மமும் சுகமுமாய் இருந்தன என்றாயிற்று. இதனால் தகுந்த அதிகாரி இருந்தால் சாதாரண யுகத்திலும் சிறந்த யுகத்தின் வளம் உண்டு என்று அறிவிக்கிறோம். அஸ்மங்கரமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.